ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஹரி ஓம். இன்னைக்கும் நாம வகுப்ப சம்ஸ்காரங்கள்ல இருந்தா தொடங்குறோம். சம்ஸ்காரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் 48 உண்டு. அந்த 48ல ஒரு 16 நாம பார்க்க போறோம். அந்த 48ல 8 ஆத்ம குணங்கள் போக 40 சம்ஸ்காரங்கள் எடுத்துக்கிட்டா கூட அதுல பஞ்சமகா யஜ்ஞமும் அடக்கம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை பற்றி போன வாரம் பலரும் பேசினாங்க. நானும் ஏற்கனவே சில சமயங்கள்ல பேசியிருக்கிறேன், 1-2 தடவைகள். அதனால இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை பற்றி என்னன்னு பாத்திரலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஆவணி அவிட்டம், கல்வி ஆண்டு, எஜுகேஷனல் இயர் ஆரம்பிக்கிற நாள். அதோட ரக்ஷாபந்தனாகவும் கொண்டாடப்படுது. எல்லாருக்கும் ஆவணி அவிட்ட வாழ்த்துகள். Same to you also, Swami. Thank you. ஆடியோ போன மாதிரி பண்றேன். கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆடியோல இருக்கும். பஞ்சமகா யஜ்ஞங்கள் ரொம்ப சிரமமான விஷயம் இல்ல, ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். நாம நினைக்கிற மாதிரி பெரிய மலையை பிடிக்கிற விஷயம் இல்ல அது. நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிட முடியுமா இருக்கும். இந்த வீடியோ 7 நிமிஷம் தான் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். தம்பி அதிகாலையில 6 மணிக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழும்பணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கணக்கு. பொதுவா இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சூரிய உதயம் எந்த நேரம்னு பார்ப்பாங்க. உலகம் முழுக்க எந்த டைம் வேணா வச்சுக்கட்டும். ஆனா ஜாதகம் பாக்குறவங்க நம்ம ஊர்ல சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பார்த்து அதுல இருந்து நாம பிறந்த நேரத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. பொதுவா 6 மணி சூரிய உதயம்னு வச்சுக்கிட்டா 6 மணிக்கு முன்ன எழும்பணும் அப்படிங்கிறது கணக்கு. சூரிய உதயத்துக்கு முன்ன துயில் எழும்பணும். அப்படி எழும்பின உடனே பகவானை நினைக்கணும். தம்பி பகவானையும் நினைச்சுக்கிட்டு காலை கடன்களுக்கு போகிறார். பொதுவா எந்தெந்த நேரத்துல விபூதி அணியன்னு சில வரன்முறைகள் இருக்கு.
அது சைவ ஆதீனம், சைவ பழக்கங்கள் உள்ளவங்கள்ட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க விபூதி போடணும் அப்படிங்கிறதும் கணக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம கூடுதலாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். வாய்ப்பு இருந்தா நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்துல அதை பார்க்க கூட செய்வோம். இப்போதைக்கு தம்பி குளிச்சு முடிச்சு வீட்டுல இருக்கிற பூஜை அறைக்கு சாமி கும்பிட போறார். அது தெய்வ யஜ்ஞம்னு சொல்லுவாங்க, கடவுளை வழிபடுறது. பிரம்ம யஜ்ஞம், பிரம்மம்னா வேதம் ஒரு பொருள் உண்டு. ரிஷிகளால் எழுதப்பட்ட நூல்கள், பெரியவர்களால் எழுதப்பட்ட நூல்கள், ஆப்த வாக்கியம், இதெல்லாம் சொல்லுவோம். இவங்க தேவாரம் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அத மாதிரி சாமி கும்பிட்டாப்புலயும் ஆச்சு, தேவ யஜ்ஞமும் ஆச்சுது, பிரம்ம யஜ்ஞமும் ஆச்சுது. ஒரே கல்ல 2 மாங்காய், ரிஷி யஜ்ஞம்னு சொல்லுவாங்க. அத ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சுட்டாங்க. அப்ப 2 யஜ்ஞம் முடிஞ்சு போச்சுது. भुजङ्गम् अभ्रगङ्गा तरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाटीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुं भजे मार्गबन्धुं भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपम् निह्नुताशेषलोकेश वैरिप्रतापम् कात्तस्वरागेन्द्रचापम् कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं सन्मार्गबन्धुं सन्मार्गबन्धुम् பூத யஜ்ஞம், செடி கொடிகள் ஆரம்பிச்சு 5 உயிர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நம்மளான உதவிகளும் பண்றது. துளசி செடியா இருக்கலாம், அல்லது பசுவா இருக்கலாம். அடுத்தது அதிதி யஜ்ஞம் அல்லது நிறைய வீட்டு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கிறது, சிவனடியார்களை உபசரிக்கிறது. ரொம்ப கிட்ட சிவனடியார்களை உபசரிக்கிறது தான் மற்றவங்களை உபசரிக்கிற சம்பவத்துல மனுஷ யஜ்ஞம்னு சொல்லுவாங்க. அதிதி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், நிறைய யஜ்ஞம் எல்லாமே ஒரே விஷயத்தை குறிக்கிறது தான்.
என்னுடைய அந்த ஆங்கிள் நமக்கு புரியறதுக்காக வேண்டி வேற வார்த்தைகளை சொல்றாங்க. இதைத்தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை. கந்தர்ப்பதர்ப்பக்ஷமீஷம் காலகண்டம் மகேஷம் மகாவ்யோமகேஷம் குந்தாபதந்தம் சுரேஷ். எக்ஸாம் முடிச்சு ஸ்கூலுக்கு போறாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சுது பாத்துக்குங்க. அதாவது தெய்வத்தை வழிபடுறாங்க, சாஸ்திரங்களை படிக்கிறாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நமஸ்காரம் பண்ணாங்க, பித்ரு யஜ்ஞம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் சிவனடியார்களை உபசரிக்கிறாங்க, அதித்தி யஜ்ஞம் முடிஞ்சு போச்சது. செடி கொடிகளுக்கு தண்ணி விட்டாங்க, காக்காவுக்கு சாப்பாடு வச்சாங்க, பசுவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் பண்ணுனா பூத யஜ்ஞம் முடிஞ்சு போச்சு. இதுல ஏதோ ஒண்ணு முடிஞ்சு, எத்தனை முடியுமோ அத்தனை, அது உங்க சௌகரியம். கிட்டத்தட்ட 5 யஜ்ஞமும் முடிச்சாச்சு, பஞ்சமகா யஜ்ஞமே முடிஞ்சாச்சு. ஸ்கூலுக்கு போறாங்க. கோட்டி சூரிய பிரகாசம் பஜே மார்கபந்தம் பஜே மார்கபந்தம் பஜே மார்கபந்தம் கந்தர்ப்பதர்ப்பக்ஷமீஷம் காலகண்டம் மகேஷம் மகாவ்யோமகேஷம் குந்தாபதந்தம் சுரேஷம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து கோவிலுக்கு போறாங்க. கோவில்ல ஒரு முடி இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய பெரியவங்க. शम्भो महादेव शम्भो शिव शम्भो महादेव शम्भो. கூடி இருந்து குளிர்ந்தேல ஒரு பாவையில சொல்லுவாங்க, சேர்ந்து இருந்து சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டைமிங்ல இல்ல. முடிச்ச உடனே உணவு உண்றதுக்கு முன்னே எல்லாம் விபூதி அணிகிறத பார்த்திருப்பீங்க. சரியான பழக்கம். இவ்வளவுதான் பஞ்சமகா யஜ்ஞம். அதாவது கர்ப்பாதானம், பும்சவனம் ஒரு வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல பிராஜாபத்திய, சௌமிய, ஆக்னேய, வைஸ்வதேவ அப்படிங்கிற 4 விதமான விரதங்கள், அப்புறம் பஞ்சமகா யஜ்ஞம், அதுக்கப்புறம் 7 பாக்க யஜ்ஞங்கள், 7 ஹவிர யஜ்ஞங்கள், 7 சோம சம்ஸ்தைகள். இப்படி எல்லாம் சேரும்போது 40 ஆயிடும். என்ன ஏது அப்படிங்கிற விவரம் எல்லாம் நான் இப்ப சொல்லல. ஏன்னா நம்முடைய இந்த வகுப்பு ரொம்ப பிரீஃபான வகுப்பு. ஆதிசங்கரர் பாஷ்யம் பகவத்கீதையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா விளக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாரு. அந்த விளக்கமே நம்ம வருஷமா படிக்கிறோம். அது மாதிரி நானும் சோழச சம்ஸ்காரம் பத்தி பிரீஃபா தான் சொல்றேன். எல்லாரும் எக்ஸ்பிளனேஷன் பிறகு சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம சம்ஸ்காரத்திலேயே தொடர்ந்து ஒரு சில தகவல்கள் சொல்லிடுறேன். ஒரு இடம் உங்களுக்கு வகுப்புல யோக பிரஷ்டன்னு ஒரு விஷயம் வந்தது. அதாவது இந்த ஜென்மத்துல நல்ல காரியங்கள் செய்யறவங்க ஏதேனும் காரணத்தினால இந்த வயசுக்கான பிராரப்தம் முடிஞ்சு போச்சுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்பார். அங்க பகவான் சொல்லுவாரு,
கவலையப்படாத அர்ஜுனா, விட்ட இடத்துல இருந்து தொடங்குவான். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தே அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் போகும். தூய்மையானவருடைய குலத்துல, செல்வந்தருடைய குலத்துல, யோகிகளுடைய குலத்துல, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு கண்டியூசிவா இருக்குதோ, இடையில ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்ல முடிஞ்சிட்டு இருக்கு, அந்த கண்டியூசிவான சூழ்நிலை உள்ள ஃபேமிலியில போய் அவன் பிறப்பான். அப்படி அவன் பிறந்து விட்ட இடத்துல இருந்து தொடங்குவான் அப்படிங்கிறது பகவானுடையது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா இருந்தா, வீணை காயத்ரி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. சின்ன வயசுலயே வீணை வாசிப்பாங்க. கணக்கு சாவித்திரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. என்னுடைய சின்ன பிள்ளையில இருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு 10, 20 வருடம், 25, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டருடைய வேகத்துக்கு கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க அவங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு நம்ம நிறைய பேரை பாக்குறோம். அப்போ மேண்டலின் சீனிவாசன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு இசை அறிஞர். அவர் சின்ன வயசுலயே மேண்டலின் வாசிப்பாரு. திருஞான சம்பந்தர் சொல்றாங்க 3 வயசுல ஞானப்பாலை குடிச்சார். நம்மளும் என்னென்னமோ பால் குடிச்சு பாக்குறோம், நமக்கு ஒண்ணு வர மாட்டேங்குது. அவருக்கு கடவுள் காட்சி, தெய்வீக இசை, தமிழ் எல்லாமே வருது. அதனால நாம விட்ட குறை தொட்ட குறைன்னு எளிதா தமிழ்ல சொல்லுவோம். போன ஜென்மங்கள்ல விட்ட இடத்துல இருந்தா இந்த ஜென்மத்துல நம்ம தொடங்குறோம். இத ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே தாயிட்ட போய் பால் குடிக்க போகுது. கண்ணுக்குட்டிக்கு யாரும் கிளாஸ் எடுக்கல. இதெல்லாம் நமக்கு முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சிங்கிறதுக்கு ரொம்ப அடையாளம். அதனால்தான் அவங்களுக்கு சொல்லும் போது, அந்த அபிமன்யு எஃபெக்ட் இதுல சொல்லும் போது, ஜீன் அப்படிங்கிற அறிவியலை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஜென்மத்துல இருந்து சில விஷயங்களை தொடங்குறாங்க. நான் அங்க இருந்து தொடங்க விரும்பல. பல ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்தே நம்முடைய விஷயங்கள் எல்லாம் தொடங்கி வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாடர்ன் தலைமுறைக்காக வேண்டி நான் அதெல்லாம் கொண்டு வரனே தவிர, மற்றபடி ஒரிஜினலா பல ஜென்மங்களாக நம்ம ஜீன்ல எல்லா விஷயங்களும் இருக்குது. பல ஜென்மங்களாக விஷயங்கள் தொடரவும் செய்யுது. இது சம்பந்தமா ஒரு நூல் சொன்னான்னு ஞாபகம் இல்லை. மெனி பாடிஸ் ஒன் சோல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதே ஆத்தருடைய வேற பல புத்தகங்களும் இருக்கு. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாஸ் ஹிப்னடைஸ் பண்ணுவார். ஹிப்னடைஸ் சொல்றதை விட ரிக்ரெஷன் தெரப்பி, ப்ரோக்ரஷன் தெரப்பி ரெண்டுமே பண்ணுவாரு. அதாவது நம்முடைய நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மருந்தெல்லாம் சாப்பிட்டு குணமாகாத சில பிரச்சனைகள் இருக்கு, பில்லி சூனியம் பேய்பிடி எல்லாம் பார்த்துட்டா ஒன்றும் குணம் ஆகல அப்படின்னா, ஒருவேளை அவர்கிட்ட போனா உங்களுக்கு குணமாகலாம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய முன் ஜென்மத்துக்கு கொண்டு போவாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் இப்படித்தான், அவருக்கு வயிற்று வலி, உலகத்துல உள்ள எல்லா டாக்டரையும் பார்த்துட்டாரு, குணமாகல. எல்லா மருந்து சாப்பிட்டாரு, குணமாகல. எல்லா பதியும் பார்த்தாலும் எதுவும் குணமாகல. அதனால அவர் என்ன பண்ணாரு, இவர்கிட்ட போனாரு. இவர்கிட்ட போன போது இவர் அவருடைய முன்ஜென்மத்துக்கு அவரை கூட்டிட்டு போனாரு. ஒரு ரோம வீரரா, சோல்ஜரா நீங்க இருந்தீங்க. அப்படி சோல்ஜரா இருந்த போது வார்ல ஃபைட் பண்ணும்போது, இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றேன், வார்ல ஃபைட் பண்ணும்போது உங்களை ஒரு குதிரையில இருந்த வீரன் வயிற்றுல எட்டி உதச்சிட்டான். அவனுடைய அந்த கிக்கு உங்க வயிற்றுல பட்டுது, அதுல நீங்க இறந்துட்டீங்க. அந்த இதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரப்பி கொடுத்திருக்காரு. அப்புறம் அவருக்கு அந்த வயிற்று வலி மாறிட்டு. இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரி விஷயங்கள் இருக்கு. மறுஜ பிறவி பத்தியானாலும் சரி. இவரு முழுக்க முழுக்க சைக்காலஜி பேஸ்டா பண்றாரு. இவர் நிறைய ரெக்கார்டு பண்ணி இருக்கிறாரு. இத மாதிரி இனி வரக்கூடிய ஜென்மங்களுக்கு கூட இவர் கூட்டிட்டு போவாருங்கிறது இவருடைய ஒரு விசேஷம். மாசா பண்றாரு அப்படிங்கிறது இவருடைய ஒரு விசேஷம். அந்த ஆதர் பேரு சரியா ஞாபகம் வரல. அவருடைய புத்தகத்தினுடைய பேரு மெனி பாடிஸ் ஒன் சோல். இத மாதிரி வேறையும் புத்தகங்கள் போட்டிருக்காரு. ஏதோ இந்து மதத்துல உபனிஷத்துல எல்லாம் படிச்சுட்டு எழுதுன மாதிரி இருக்கும். ஆனா எங்கேயுமே எந்த ரெஃபரன்ஸும் இருக்காது. நீங்க என்னன்னா ஓசிலேயே பார்த்தாச்சுட்ட படிச்சுட்டு இருக்கீங்க, கிட்டவே சொல்லி தர்றதுக்கு ஆள் இருக்காங்க. இதை படிச்சா அந்த அவரு புக்கை படிச்சது மாதிரிதான். சொல்லாத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி முன் ஜென்மங்களுடைய தொடர்பு இருக்கு. அது நமக்கு அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல வருது. இப்போ நாம இந்த ஜென்மத்துல இந்த சோடச சம்ஸ்காரம் சம்பந்தம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 2 விதமா நடக்கலாம். ஒண்ணு, எவல்யூஷன் தியரி மாதிரி நம்முடைய ஜீன்ஸ்ல சில எவல்யூஷன் கூட நடக்கலாம். நாம மாறி அமையக்கூடும் ஒண்ணு. 2வது,
பொதுவா எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்குது. அது வெளிப்படுதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நமக்கு வேதாந்தத்துல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாம சொல்லுவோம் வெக்தம் அவ்வியக்தம் அப்படின்னு 2 வார்த்தை பயன்படுத்துவோம். வெக்தம்னா வெளிப்பட்டது, அவ்வியக்தம்னா வெளிப்படாதது. நம்முடைய ஜீன்கள்ல சில குணங்கள் வெளிப்படுது. அந்த வெளிப்படுற குணங்களை தான் இப்ப மத்தவங்க பாக்குறாங்க. ஒரு ஆள் ஏன் வெள்ளையா இருக்குது, ஒரு ஆளுக்கு ஏன் சுருட்ட முடியா இருக்குது, ஒரு ஆள் ஏன் உயரமா இருக்காங்க, குண்டா இருக்கு, எல்லாமே வெளிப்படுற இது அவ்வளவுதான். ஆனா நம்ம கிட்ட வேற எல்லா குணங்களும் கூட இருக்கு. அது வெளிப்படல, அதனால வெளியே தெரியல, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி நமக்கு வெளிப்படாத சில விஷயங்கள் சோடச சம்ஸ்காரம் மாதிரி பயிற்சிகளால வெளிப்படக்கூடும். நாம யாரோட சத்சங்கம் வைக்கிறோம், சங்கம் தொடர்பு வைக்கிறோம், என்ன புஸ்தகங்கள் படிக்கிறோம், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றோம், இதெல்லாம் நம்மளை மாற்றக்கூடும். நம்ம அதாவது பிறவிப்படி விதிப்படி நாம சில விஷயங்களை கொண்டு பிறந்திருக்கலாம், அதை மாற்ற முடியும் கூடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு நம்முடைய சென்ஸுக்கு டைரக்ட் பெர்செப்ஷன் சொல்றோம், பிரத்யக்ஷன் சொல்றோம். இந்த மாதிரி நம்மளுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, சாதாரணமா நம்ம பார்க்கிறோம். இந்த லிமிட்டேஷன் பிராக்டிஸ் மூலமாக நாம நீக்க முடியும். சில பேர் இப்ப அதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைக்கு இல்ல உங்களுக்கு பயிற்சி தருவாங்க. பயிற்சி தந்த பிறகு உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க முன்னாடி ஒரு பொருளை எழுதி காணிப்பாங்க, நீங்க படிக்க முடியும். சில குழந்தைகள் கண்ணுக்கு முன்னாடி வச்சு படிக்கிறாங்க, சில குழந்தைகள் காது கிட்ட வச்சு படிக்கிறாங்க, சில குழந்தைகள் இங்க இருந்துகிட்டு கேள்வி கேட்கிற ஆளு அமெரிக்காவில் அவருடைய வீடு எந்த லொகேஷன்ல இருக்கு, என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி எத்தனை கார் நிக்குது எல்லாம் சொல்லிடுறாங்க. முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு பயிற்சி மூலமா இதை பண்றாங்க. இதை பத்தி தகவல் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல இது பிசினஸாவும் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப இதெல்லாம் என்னன்னா நம்முடைய சென்சரி பெர்செப்ஷனை கெப்பாசிட்டியை நாம அதிகப்படுத்துறது. பொதுவா நமக்கு காதுக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெசிபிள் தான் கேட்கும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேல உள்ள குறைவு அல்லது அதிகமானதை கேட்காது. நீங்க வௌவால் பறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, பேட். அந்த பேர்டு பறக்கும் போது ஒரு விதமான சோனார் சிக்னல்ஸ் அனுப்பும். அந்த சிக்னல்ஸ் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அது போகிற பாதையில என்ன இருக்கு என்னன்னு அது ஸ்கேன் பண்ணிடும். அது பறக்கிற வேகத்திலேயே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் அதோடைய மண்டையில இருக்கு போல இருக்கு. எல்லாம் உடனுக்குடன் இன்ஸ்டன்டா நடந்துகிட்டே இருக்கும். அது தட்டுப்படாம பறந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இது அந்த சவுண்ட் நம்மளால கேட்க முடியாது. இதே மாதிரி ஒளி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளிக்கு மேல வந்ததுன்னா நமக்கு இருட்டாதான் தெரியும். ஏன்னா நம்முடைய ஒளி ரேஞ்ச் இருக்கு. இப்படி நம்முடைய ஒவ்வொரு சென்ஸுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சை விட அதிகம் போனா நம்மளால முடியாது. ஆனா ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக நம்முடைய லிமிட்டேஷனை நாம தாண்ட முடியும். இதெல்லாம் முழுக்க நான் என்ன சொல்றேன்னா வேர்ல்ட்லி ரீதியா சொல்லிட்டு இருக்கிறேன், உலகில் ரீதியா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆன்மீக ரீதியா ஒன்னும் நாம பேசவே இல்லை. உலகில் ரீதியாகவே இதை செய்ய முடியுங்கிற பல பேர் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும், சில பேர் பூமிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு வருவாங்க, சில பேர் தண்ணிக்கு மேல நடக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க. ஒரு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லணும்னா, டைனமான் ஒரு ஆசாமி மேஜிக் பண்ணிட்டு இருந்தார். இப்ப ஏதோ கொஞ்சம் உடம்பு செட்டில் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அது மாதிரி நிறைய கோயம்புத்தூர்ல விக்னேஸ்வரன் ஒரு பையன் பறப்பாரு. சென்னையில ஒரு பையன் இருக்கிறார், நான் மேல கேள்விப்பட்டேன். இப்ப இதெல்லாமே நம்ம கண் முன்னாடியே கண்கட்டு வித்தை நாம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ஆதிசங்கரரே மாண்டூக்கிய உபனிஷத் பாஷ்யத்துல மாயாஜாலம் சொல்லிட்டு அதை குறிப்பிடுறாரு. பரம்பரையா நாம் இதை ரெகக்னைஸ் பண்ண மாதிரியான ஆன்மீக சாதனைகள், சோடச சம்ஸ்காரம் மட்டும் வேண்டாம், பொதுவா ஆன்மீக சாதனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுதான் இன்னைக்கு உள்ள சம்ஸ்காரம் டாபிக்கினுடைய விஷயம். நாம் அதுல கருவுறுதல், கர்ப்பாதானம், பும்சவனம், கர்ப்ப ஆதானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, பும்சவனம் சீமந்தம், அப்புறம் ஜாத கர்மம், இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு நூல் இருக்குது,
மனிதனை கூட முன்னாடி குரங்கு மாதிரி இருந்தான், அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான்னு ஒரு இது இருக்கு. அது நான் ஒத்துக்கிறது இல்ல, அது வேற கதை. சேப்பியன்ஸ் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் ஹைண்ட் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் சொல்லுது மனிதர்கள் இப்படி வளர்ச்சி அடைஞ்சதுனால, நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய உடல்ல நிறைய பரிணாம மாற்றங்கள் ஏற்பட்டுட்டுது. அவங்க மூளை சைஸ்ல எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுது. சுகப்பிரசவம் ஏன் மனிதனுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத இந்த நூல் காரண காரியங்களோட விளக்குது. அதுக்கு காரணம் மனுஷன் நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சதுதான் அப்படிங்கிறது இந்த புத்தகம். இப்ப குழந்தை பிறந்தாச்சு, சுகப்பிரசவமே நடந்துட்டுன்னு வச்சுக்குவோம். அபூர்வமான ஒரு விஷயம் நடந்துன்னு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது பேரு போடணும். பேரு போட்டுட்டு இருக்கிற இடத்துலதான் நாம இதுக்கு முன்னாடி வகுப்புல இருந்து டிவியேட் ஆனோம், தேவையான காரணங்களுக்காக வேண்டி. குழந்தை பிறந்த 11 அல்லது 101வது நாள்ல நல்ல குணங்கள், அந்த குழந்தைக்கு நல்ல உணர்ச்சிகளை, பதிவுகளை, வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்துற மாதிரியான பேர்களை போடணும். பகவான் பேர்ல நியூமராலஜியோ அல்லது நட்சத்திர எழுத்தோ இல்ல ஏங்கிற எழுத்து முதல்லயோ இல்ல வரிசையா எத்தனை ஏ வந்தாலும் சரிதான், இன்னும் என்னென்ன பைத்தியக்காரத்தனம் உண்டோ எல்லாம் இருக்கலாம், இருந்தா பரவாயில்ல. பகவான் பேர் இருந்து இதெல்லாம் இருந்தா பரவாயில்ல. முதல் ப்ரிஃபரன்ஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, எத்தனை ஜீரோ போட்டா என்ன, எங்கிட்ட பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு, ஆளம்பு இருக்கு, எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்குங்க. தொடக்கத்துல பகவான் ஒரு ஒண்ணு இருக்கணும். அந்த ஒண்ணு இருந்தா தான் மீதி எல்லா ஜீரோஸுக்கும் வேல்யூ. அது மாதிரி நீங்க வேற நியூமராலஜி நட்சத்திரம் எடுத்து எல்லா ஜீரோ வச்சுக்குங்க, தப்பு இல்ல. முதல்ல பகவான் பேரா இருக்கணுங்கிற ஒன்னையும் வச்சுக்குங்க. அப்போ மற்ற பைத்தியக்காரத்தனம் எல்லாம் இருந்தும் பகவான் பேர் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. நீங்க அதனால ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க. ஊர்ல எல்லாரும் அதெல்லாம் பாக்குறாங்க, நம்ம மட்டும் எப்படி விடுபட முடியும்? நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம குழந்தைக்கு நாம நல்லது செய்யலையோன்னு. சரி, அந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம், அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லல. கூடவே பகவான் பேர் வைக்கணுங்கிறத முக்கியமான ஒரு இதா வச்சுக்கோங்க. பெரியவங்க பேரா வைக்கணும், மகான்கள் பேரா வைக்கணுங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா அது ஆங்கில எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டது. ஆங்கில எழுத்துங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரலாறு படி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிதான், 500 வருஷத்துக்கு உள்ளாடிதான் தொடங்கிச்சது. அதுலயும் நிறைய இரவல் வாங்கினாங்க, கிரீக் ரோம்னு இரவல் வாங்கினாங்க. அதுக்கு அறிவியல் பூர்வமா ஆன்மீகமோ கிடையாது. இப்போ அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கனால என்ன பண்றாங்க, இப்ப புது புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நியூமராலஜியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அது ஏமாற்று வேலைங்கிறதுனால நிறைய ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என் கவனத்துக்கு அந்த சில விஷயங்கள் வந்தது. அப்புறம் அதுல உச்சரிப்பு குறைபாடுகள் உண்டு. பொதுவா மலேசியா பேரெல்லாம் எனக்கு தமிழ் பேர் மாதிரி இருக்கு, ஆனா என்னால படிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஸ்பெல்லிங் எழுதுற விதம் தமிழ்நாட்டு ஸ்பெல்லிங் எழுதுற விதத்துல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதற்கு மேல ஸ்டாண்டர்ட் ஸ்பெல்லிங் எழுதக்கூடிய முறைன்னு ஒன்னும் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்பெல்லிங்க என்கிட்ட சின்ன பிள்ளைல எழுத சொல்லியிருந்தா THAMIZHNADU அப்படின்னு போட்டு இருந்திருப்பேன். அந்த நடைமுறையில அந்த ஸ்பெல்லிங் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி அந்த ஸ்பெல்லிங் எப்படி இருக்குதுன்னா, வெள்ளக்காரன் எப்படி அந்த ஸ்பெல்லிங் எழுதியிருக்கிறான் அப்படின்னா TAMILNADU. அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி சரியான ஸ்பெல்லிங் தான். அப்போ இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேர் எழுதுற முறை வைக்கிறதுக்கு பதிலா உலக அளவுல ஒரு முறையை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வைக்கும் போது என்ன மாதிரி புது ஆட்கள் பேர் படிக்கும் போது கூட படிச்சுவோம், இல்லைன்னா எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன் இங்கிலீஷ்ல எழுதும் போது இந்த குளறுபடி, அதுக்கு சொல்ல வர்றது நீங்க பேர் எழுதுற ஸ்பெல்லிங்ல உள்ள குளறுபடிக்க வேண்டியல, இங்கிலீஷ்ல எழுதுனா அது குளறுபடி வருகிறதுக்காக சொல்ல வந்தேன். உச்சரிப்பு குறைபாடுகள் ஆங்கிலத்துல உண்டு. ABCDன்னு படிப்பாங்க, அது ஆ சொல்லுவாங்க, ஆ சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒரு ஏகே பலவிதமான உச்சரிப்பு, ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்புங்கிறது அவங்க கிட்ட கிடையாது. இந்த மாதிரி எவ்வளவோ குறைபாடு. நான் அதுக்குள்ள இப்போதைக்கு போக விரும்பல, தனி கிளாஸ வேணா கேட்டுங்க, நான் ஒரு கிளாஸும் எடுக்கிறேன் அதை பத்தி. சமஸ்கிருத தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல, ஒவ்வொரு எழுத்துமே இறைவனை குறிக்கக்கூடியது. நீங்க சமஸ்கிருத டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா இது விஷ்ணுவுடைய எழுத்து அப்படின்னு ஆரம்பிக்கும். இத மாதிரி எல்லா எழுத்துக்கும் எந்தெந்த எழுத்து எந்தெந்த இறைவனை குறிப்பிடுன்னு இருக்கும். அதனால உங்க பிள்ளைக்கு நீங்க இந்த எழுத்துலதான் வைக்கணும்னு கிடையவே கிடையாது. எந்த எழுத்துல வச்சாலும் அது பகவானுடையதுதான். சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் அதான் பாரம்பரியம். தமிழ் சமஸ்கிருதம் 2 பாரம்பரியம் கிடையாது. அது யாராவது அறவேக்காடுகள் சொல்லும், அது இல்லைங்கிறது நான் பல தடவை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நாம இந்த வகுப்பு தொடங்கும் போதே ஓம் அப்படிங்கறத வச்சு ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், ஆங்கிறது விஷ்ணுவை குறிக்குது, ஊங்கிறது மன்னிக்கணும்,
ஆங்கிறது பிரம்மாவை குறிக்குது, ஊங்கிறது விஷ்ணுவை குறிக்குது, இம்ங்கிறது சிவனை குறிக்குது அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அதனால ஒவ்வொரு எழுத்தும் இப்படி குறிக்குது. ஆ ஊ இம் மூ ஓம்ல இருந்ததுனால அந்த 3 பத்தி மட்டும் நம்ம பார்த்தோம். இத மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் நீங்க சமஸ்கிருத டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த தெய்வ சம்பந்தப்பட்டதுன்னு இருக்கும். இந்த வேத மந்திர ஓதுதல் இருக்குது. என்ன சொல்லுவாங்க அத? சாண்டிங், வேதிக் சாண்டிங் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தடவை சுவாமிஜி ஒருத்தரை சாண்டிங் பண்ண சொன்னாங்க. பொதுவா வேதத்துல வந்து ஜடை, கனபாட்டம் இந்த மாதிரி சில முறைகள் இருக்கு வேத மந்திரங்களை சொல்றது. நான் அதை பத்தியும் இன்னொரு ஏதாவது வகுப்புல விரிவா சொல்றேன். இப்போதைக்கு கேட்டு கேட்டு படிச்சதுனால எப்படி கேட்டு மெமரைஸ் பண்றதுங்கிறதுக்கு நிறைய ஒரு டெக்னாலஜியா வச்சிருக்காங்க நம்முடைய பெரியவங்க. அந்த டெக்னாலஜில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெக்னாலஜி. எந்த ஒரு அடிமுட்டாலும் அந்த டெக்னாலஜி படி படிச்சா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜடை, கனபாட்டம் அப்படின்னு சொல்றதெல்லாம். அதுல ஒரு இது ஃபைனல் இது எப்படின்னா, ஒரு உதாரணம் சகனாவது மந்திரம் வச்சுக்கோங்க. அதை படிக்கிறவங்க சகனாவது எப்படி உச்சரிக்கணும்னு படிக்கணும். அதுல சகனாவது, அவது, நவ், சக இப்படி முன்ன பின்ன எல்லாம் படிக்கணும். நேராவும் படிக்கணும், தலைகீழாவும் படிக்கணும். அப்படி வரும்போது சந்தி கரெக்டா சொல்லணும். இதெல்லாம் போக, இது கனப்பாட்டம் சொல்லுவாங்க. இதெல்லாம் போக அது நீங்க கேட்டிருக்க முடியுங்கனால அது சொல்லல. இசு கூட்டல் ஆ, சா, இசுக்கு இந்த தேவதை, ஆவுக்கு இந்த தேவதை, இசு ஆவும் சேரும் போது இத்தனை மாத்திரை, இப்படி ஒவ்வொரு எழுத்தை பத்தியும் நம்ம இந்த பழைய காலத்துல எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் இருந்தாரு. ஒரு ஸ்டெதோஸ்கோப்பை வச்சு எல்லா நோயும் கண்டுபிடிச்சுவார். இப்ப அப்படி இல்ல. எலும்புக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர். அத மாதிரி அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொரு எழுத்தை பத்தி டிஸ்கிரிப்ஷன் படி சொல்லுவாங்க. அப்ப ஒரு சகனாவது மந்திரம் சொல்றதுக்கு நமக்கு 1 நிமிஷம் ஆகும்னா இவங்களுக்கு சுமார் 1 நாள் ஆகும். அதிகம் இல்ல, 1 நாள் தான். ஏன்னா அவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் அந்த மந்திரத்துல உள்ள எழுத்தை பத்தி சொல்லுவாங்க. இதுவும் இப்படியும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்தது. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அதுல அவங்க இந்த மாதிரி இந்த எழுத்துக்கு இந்த தேவதைங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பாரதத்துல பாரம்பரியமான எந்த நூலிலையும் நியூமராலஜி இருக்கிறதாட்டு நான் கேள்விப்பட்டது இல்ல. இந்த நட்சத்திரத்துக்கு இன்ன வடிவம், இன்ன தேவதை, இன்ன மரம், இன்ன பறவை, இன்ன மிருகம் இப்படின்னு ஒரு லிஸ்ட் பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. இப்ப இதை வச்சுட்டு கொஞ்சம் பேரு நட்சத்திரவனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க நட்சத்திரத்துக்கு மரத்தை நாங்க வச்சு வளர்க்குறோம், எங்களுக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு. அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு. நீங்க மரம் வளருங்க, அது நல்லது, உலகத்துக்கு நல்லது, புண்ணியால எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது எனக்கு தெரியாது. நான் அதை ஆராய்ச்சி பண்றேன், நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இது மாதிரி மர வியாபாரம் சில பேரு தொடங்கியிருக்காங்க. எத்தனையோ பிசினஸ் உலகத்துல பிழைக்கிறதுக்கு வழி இருக்கு, அதுல புதுசா ஒரு பிழைக்க வழி வந்திருக்கு. இதே மாதிரி இனி எதிர்காலத்துல நம்ம யூகிக்கும் என்ன அப்படின்னா, இனிமேல் இப்படி ஒரு விலங்கும் வைப்பாங்க. உங்க நட்சத்திரோடைய விலங்கு இதுதான், அதை நாங்க வளர்க்குறோம், எங்களுக்கு நீங்க இவ்வளவு பணம் கொடுங்க. அதே மாதிரி உங்க பறவை இதுதான், அதை நாங்க வச்சிருக்கிறோம், உங்க தேவதை இதுதான், அதை நாங்க கும்பிடுறோம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு புது புது வியாபாரங்கள் வரலாம். மரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி புதுசா வரலாம் நம்ம நம்புவோம். உலகம் அதுக்கு சாத்தியம் உள்ள உலகம் தான். அப்ப நியூமராலஜியோ பேரஜோசியமோ பொதுவா வியாபாரங்கள் தலையெழுத்த மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைப்புன்னே வச்சுக்கோங்க. உண்மை என்னன்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அது உங்களுடைய சுதந்திரத்துக்கு விட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்புல ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, சகுந்தலான்னு நினைக்கிறேன். பேரெல்லாம் நியூமராஜ் எல்லாம் பார்த்து வைக்க வேண்டியது இல்லையா அப்படி, அல்லது வைக்கிறது தப்பாங்கிறது மாதிரி அதை மனசுல வச்சுதான் அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்த்து வைக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் பகவான் பேரா பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் இதுல எந்த மாதிரி எத்த வேணாலும் பார்த்துக்கிட்டு தப்பு இல்லை. மினி மனுஸ்மிருதியில பேரிடக்கூடிய முறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வேற நூல்கள் இருக்கலாம். உங்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுனால, விரதம் வச்சிருக்கிறதுனால உங்ககிட்ட அதை பத்தி ஒண்ணு சொல்ல போறது இல்ல. யாருக்காவது தெரியணும்னா மனுஸ்மிருதி எடுத்து படிச்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மனசு ரொம்ப பலகீனமானது. இப்ப நான் மனுஸ்மிருதியில இந்த மாதிரி பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க,
நீங்க ஆக்சுவலா என்னுடைய வகுப்புல நீங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பொதுவா யாரு இருக்கிறீங்கன்னு பேர் படிக்கிறது இல்ல, வகுப்பு முடிக்கும் போதும் சரி தொடங்கும் போதும் முடிக்கிறது இல்ல. ஏதோ என் கண்ணு முன்னாடி சில உருவங்கள் தெரியும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால ஒருவேளை நான் என்னத்தையாவது வாய் தவறி வளர அதுல உங்க பேர் இருக்க எதுக்கு வம்பு? பேரு நம்ம தலையெழுத்த எல்லாம் மாத்திர விஷயமும் கிடையாது. ஒருவேளை பேரு முன்ன பின்ன இருந்தா கூட ஒண்ணு கெட்டு போறது இல்ல. வேற எத்தனையோ விஷயங்களை நாம அதை சரி பண்ண முடியும். அதனால நான் சொல்லல. ஆனா யாரும் விவரம் கூட தெரியணும்னு வச்சுக்கோங்க, மனுஸ்மிருதி எடுத்து படிச்சுக்கோங்க. மனுஸ்மிருதியில இது சம்பந்தமா எப்படி பேரு போடணும்ன்றது ஒரு டாபிக்கே இருக்கு. அதனால நீங்க யாரும் ஐயோ நம்ம பேரை தப்பா வச்சுட்டாங்களேன்னு அம்மா அப்பா மேல கோவப்பட வேண்டாம், இல்ல உங்க பிள்ளைகளுக்கும் கோவப்பட வேண்டாம் உங்க மேல. ஏற்கனவே நமக்கு எவ்வளவோ சங்கடம் இருக்கு, இதுல புது சங்கடத்தை வேற சாவி கிளப்பி விட்டாரு அப்படின்னு வருவேன். ஏன்னா நான் சங்கடங்களை குறைக்கத்தான் விரும்புறேன், கூட்ட விரும்பல. அதனால இந்த வகுப்பு சங்கடங்களை குறைக்கிற வகுப்பா இருக்குன்னா அதை பத்தி கூடுதல் விவரங்கள் நான் சொல்லல. பேரு பகவான் பேரு, மகான்கள் பேரா வைங்க. அதுக்கு மேற்கொண்டு என்ன வேணாலும் நீங்க வாழ் சேர்த்துக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதோட நாம பேரு வைக்கிற சப்ஜெக்ட இப்போதைக்கு முடிச்சுக்குவோம். பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தானே, அதனால அடுத்தது ஒளியூட்டுதல், நிஷ்கிரமணம். அதை நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். தொடர்ந்து மகாபாரதம் போவோம். மகாபாரதத்துல கிருஷ்ணனை பத்தி சில விஷயங்கள் போன வகுப்புல திருதராஷ்டிரன் சொல்ல கேட்டோம். தொடர்றாரு. இந்த பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் மந்திரியா இருந்தார். சந்தனு புத்திரராகிய பீஷ்மர்ங்கிற கேரக்டரை பத்தி கூட ஒரு தனி கிளாஸ் நம்ம எப்படி அர்ஜுனனை பார்த்தோம் அப்படி எல்லாம் பார்த்தோமா பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் தான் அது, வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். அந்த பீஷ்மர், அப்புறம் பரத்வாஜ புத்திரரான துரோணர் இவங்களுடைய குரு, பீஷ்மர் இவங்களுடைய தாத்தா, அப்புறம் கிருஷ்ணர் நண்பர். அவரை மந்திரின்னு திருதராஷ்டிரன் சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணன் ஆலோசனை கேட்டு இவங்க நடக்கிறதுனால மந்திரிங்கிற மாதிரி சொல்றாரு. மனைவி ஒரு மந்திரி அப்படிம்பாங்க, ஏன்னா மனைவிகிட்ட ஆலோசனை கேட்டுதான் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. பெண் புத்தி பின் புத்தி அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு என்ன அர்த்தம் பண்ணா அது பேக்வேர்டு அப்படின்னு. அப்படி இல்ல, பின்னாடி இருந்து அட்வைஸ் பண்றவங்க, திரை மறைவுல இருந்து திரைக்கு பின்னாடி இருந்து அப்படி பேக் போன் மாதிரி அப்படி இருக்கிறவங்க அர்த்தத்துல அதை சொல்லியிருக்காங்க. பொதுவா மனுஸ்மிருதி மாதிரி இருந்து நான் ஆதாரம் இது காட்ட முடியும், நாங்க சரியான வியாக்கியானத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கிருஷ்ணர் ஒரு மந்திரி மாதிரி இருந்தார் அப்படிங்கிறது. பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த பொதுவா எப்பவுமே அவங்க பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் தான். அதே மாதிரி போர் தொடங்கும் முன்னாடி கூட இவங்க ஆசீர்வாதம் வாங்க போன போது துரியோதனனுக்கு முன்னாடி வச்சு பீஷ்மர் உங்களுக்கு தான்ப்பா வெற்றி, கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. நீங்க அந்த பகவத்கீதை படிக்கும் போது பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிர உவாச்ச, அது தொடங்கும் போது எப்படி தொடங்குதுன்னா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவக மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ம, முடிகிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய. தர்மம் ஜெயிக்கும்னு பகவத்கீதை தொடங்கும் போதே சொல்லித்தான் தொடங்குறாரு. அது வியாசர் திருதராஷ்டிரம் வாயாலே அதை வர வைக்கிறாரு. அதனால தர்மம் தான் ஜெயிக்குங்கிறதுனால தர்மம் தலை காக்கும் எல்லாம் தமிழ்ல சொல்றோமே, அத மாதிரி இவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கனால எப்ப கேள்விப்பட்டனோ அப்போதே பெரியவங்களானவங்க நல்லவங்களானவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். பெரியவங்க ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. அதனாலதான் நம்ம நல்ல நாட்கள்ல, பிறந்த நாள் அந்த மாதிரி நல்ல நாட்கள்ல பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம், கோவிலுக்கு போய் பகவானுடைய அனுகிரகம் வாங்குறோம். இதெல்லாம் இந்த மாடர்ன் தலைமுறையில குறைஞ்சிட்டு வருது. நாம அதை பழையபடி நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஏன்னா அமெரிக்கால இனி ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்ல ஒரு முடிவு பேப்பர் அந்த பேப்பர் வந்த பிறகு நம்ம கடைபிடிக்கலாம்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ரிசர்ச் பேப்பர் வந்த பிறகு பார்த்துட்டு ஓஹோ நம்ம முன்னோர்கள் அதை செய்தாங்க, அப்ப நம்மளும் ஆரோக்கியம் செய்துட்டு இருக்கிறோம். அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நம்முடைய முந்திர தலைமுறை போறது இருக்கட்டும், அந்த பாவத்தை நம்மளும் செய்ய வேண்டாம். நம்ம முதல்ல செய்வோம், அப்புறம் ரிசர்ச் பேப்பர்லாம் ஆன்சர் சயின்டிபிக் பேக்ரவுண்ட் எல்லாம் வரும். திருதராஷ்டிரன் தொடர்றாரு. கர்ணன் பீஷ்மரை பார்த்து, நீர் யுத்தம் பண்ற வரையிலும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்ப படையில யுத்தத்துல இருந்து ஒதுங்கினானோ அப்பவே எனக்கு வெற்றிக்கு மேல நம்பிக்கை இல்லை.
இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இல்ல. சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சில விஷயங்கள்ல புனக புனக ஸ்ரவணம் குறியாத்துன்னு வேதாந்தத்துல இருக்கு. திருப்பி திருப்பி கேளு அப்படின்னு. சில விஷயங்களை திருப்பி திருப்பி கேட்கறதுனால தோஷம் இல்லை. மகாபாரதத்துல சில சம்பவங்கள் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு ஞாபகம் தான். வேதாந்தத்துல நல்ல விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்றது கேட்கறது தப்பு இல்ல. குடிகாரம் தான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. ஒரு நூலுக்கு கூறியது கூறல் தப்பு அப்படின்னு சமஸ்கிருதத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. தமிழ்ல இதை கூறியது கூறல்னு சொல்லுவாங்க. கர்ணன் நாம எல்லாம் நினைக்கிறோம் பெரிய நண்பன், அப்படியே உயிரை கொடுத்துருவான் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். உண்மையான அப்படிப்பட்ட நண்பனா இருந்திருந்தா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்புல கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கு. பாவம் வயசு காலம் கிழ என்னவோ சொல்லுது, நம்ம இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடணுமா, வாக்கு கத்துக்கு போவோம், அது உளறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு கிளம்பி போயிருக்கலாம். அவருக்கு கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கலாம். ஆனா கர்ணன் என்ன பண்ணா அப்படின்னா, அவனுடைய ஈகோ ரொம்ப புண்பட்டுட்டுது. பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், தொடக்கத்துல இருந்தே கர்ணனை அவர் நடத்தின விதமே வேற. அவருக்கு நம்முடைய மகாபாரத குறிப்புகள் படி அவன் புத்தியுடைய புத்திரன் நல்லாவே தெரியும். ஆனாலும் இவன் தான் துரியோதனனுக்கு எடுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கு பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அவனுடைய கெட்ட குணங்களை எல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எப்பவுமே அவர் கர்ணனை மட்டம் தட்டிட்டே இருப்பாரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் யுத்தத்துக்கு முன்னாடியும் பண்ணின போது கர்ணன் ரொம்ப புண்பட்டு போனான். மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான் புண்படும். அவனுக்கு இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டு புண்பட்டு போனான். என்னை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு மனசே கிடையாது. மனிதாபிமானமே இல்லாத பயிருக்குள்ள மனசுன்னு இருக்குன்னு சொல்றது. புண்பட்டுக்கிட்டு நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டான். அப்போ என்ன ஆகுது, துரியோதனன் பக்கத்துல துரியோதனனுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆசாமி கர்ணன். இதுல நம்ம மாத்துக்கிறதே கிடையாது. துரோணர் கிடையாது, பீஷ்மர் கிடையாது, கிருப்பர் கிடையாது, அஸ்வத்தாமன் கர்ணன் மாதிரிப்பட்டவங்க தான் துரியோதனனுக்கு ரொம்ப உண்மையானவங்க. அதுல ஒருத்தன் விலகி போறான். அவன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. துரியோதனன் இக்கட்டுல விட்டு போறமே நினைக்கவே இல்லை. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வில்லே எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான். 10 நாள் பீஷ்மர் சண்டை போடுற வரைக்கும் கர்ணன் சீனுக்குள்ளே வரல. இந்த இடத்துல ஒரு குறிப்பு, பகவத்கீதை நீங்க படிக்கும்போது தொடக்கத்துல டிஸ்கிரிப்ஷன் வரும்போது அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றாரு, பாரு கர்ணனை பாரு, துரியோதனனை பாரு அப்படின்லாம் லிஸ்ட் வருது. அது கண்ணு முன்னாடி கர்ணன் இருந்தா நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்ணன் நான் யுத்தத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டார். போர்க்களத்துல இருக்கிறாருங்கிற அர்த்தத்துல அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கணுமே தவிர அர்ஜுனுடைய கண்ணு முன்ன இருக்கிறாருன்னு எடுத்துக்க சொல்ல முடியாது. ஒருவேளை கர்ணன் இருந்திருந்தா அர்ஜுனனுக்கு ஒரு ரோஷம் சண்டையே போட்டிருப்பான், சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டான். அதனால கண்டிப்பா ஒரு கண்ணு முன்னாடி கர்ணன் இருக்க மாட்டான். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், கர்ணனை பத்தி எப்பவுமே நீங்க கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க, ஏதாவது 2 நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வேண்டி 2 நல்ல வார்த்தை சொல்றேன். பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்துட்டாரு. விழுந்த உடனே எல்லாரும் அவரை குசல விசாரிக்காங்க. எல்லாரும் குசல விசாரிச்சுட்டு போன பிறகு நம்ம கர்ணன் வராரு. தனியா ரகசியமா அவர்கிட்ட, என்ன இருந்தாலும் நீங்க என்னை எப்பவுமே கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கர்ணன் சொல்றான். அப்ப பீஷ்மர் சொல்றாரு, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், துரியோதனை பத்தியும் தெரியும். எனக்கு இந்த அஸ்தினாபுரத்தினுடைய நன்மை முக்கியங்கிறதுனால, உன்னாலத்தான் துரியோதனன் கெட்டு போறாங்கிறதுனாலதான் நான் உன்னை கரிச்சு கொட்டினேன். மற்றபடி நீ ரொம்ப மோசமானவன் இல்ல, வீரத்துல குறைஞ்சவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பீஷ்மர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கெல்லாம் மகாரதிகள், நீ ஒரு சாதாரண ரதி கூட இல்ல அப்படின்றார். மகாபாரத யுத்தம் அதை நிரூபிக்கவும் செய்தது, அதையும் நம்ம மறக்க கூடாது. இப்ப அர்ஜுனனுக்கு தேரு தரையில புதஞ்சிருந்தா அர்ஜுனன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு சீன் நடத்துறத நம்ம யூகிச்சு பார்க்கணும். கர்ணனை மாதிரி கீழே இறங்கி தேரு சக்கரத்துல உருட்டிட்டு இருந்திருக்க மாட்டான். ஏன்னா அர்ஜுனனுடைய அந்த ப்ரொவிஸ், அவனுடைய வீரமே தனி. அதனால கர்ணன் பெரிய வில்வீரன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மகாரதிகளுக்கு சமமாக எண்ணக்கூடியவன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு பீஷ்மர், துரோணர் அர்ஜுனனுக்கு கிட்ட வர முடியாதுங்கிறதான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இருந்து நான் கணிக்கிறது. மகாபாரதம் அந்த மாதிரி ஒரு கர்ணனை தான் நமக்கு காட்டுது. ஆனா அதுக்காக வேண்டி அவர் மோசம் அப்படின்னும் கிடையாது. அப்ப அந்த பீஷ்மர் அந்த இடத்துல மனசு விட்டு அவன்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணி அதனால துரியோதனனுக்கு மனசு மாதிரி நல்ல காரியம் நடக்காதான்னு நினைச்சிட்டு தான் அப்படி எல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி,
இத திருதராஷ்டிரன் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றார். எப்போ கர்ணன் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமே பாருங்க, நாம ஒண்ணு சேர்ந்து செய்தாதான் அது சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்து சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை, நாம வந்து சிதறி கிடக்குறோம். நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு, ஆனா நம்ம யுனைட்டடா இல்ல. அப்போ அத எதிர்பார்ட்டில யூனிட்டி இல்ல அப்படிங்கிறது பெரிய பலகீனம். பஞ்சபாண்டவர்ல நீங்க அதை பார்க்க முடியாது. அதனால இங்க அதை பார்த்த உடனேயே எனக்கு ஜெயிக்கிற நம்பிக்கை போயிட்டுது அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றாரு. அப்புறம் இந்த கிருஷ்ண அர்ஜுனர்களும் காண்டீவம் அப்படிங்கிற தனுஷ் வில்லு, அதாவது கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேருமே போதும் தோக்கடிக்கிறதுக்கு. 19வது காண்டீவம்னு ஒரு வில்லும் அவங்களுக்கு போனஸா கிடைச்சது. இந்த மூணு ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு வெற்றியின் மேல நம்பிக்கை இல்லை. பொதுவா லேசர் ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அந்த லேசர் அப்படிங்கிறது சாதாரண ஒளியத்தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதனுடைய பவர் கூடுது. அந்த பவரை வச்சுதான் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. சூரிய ஒளியை நமக்கு லென்ஸ் மூலமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது பேப்பர் பஞ்ச் எல்லாம் எரிச்சுறத நம்ம பாக்குறோம். பஞ்சுன்னா காட்டன், இதெல்லாம் எரிச்சுறத நம்ம பாக்குறோம். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது அதனுடைய பவர் கூடுது அப்படிங்கிறது இயல்பு. அதனால இந்த மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு நான் இப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே நான் வெற்றி எதிர்பார்க்கல அப்படின்ட்டு திருதராஷ்டிரன் சொல்றாரு. இந்த காண்டீவம்ங்கிற வில்லு அவருக்கு அந்த காட்டை எரிச்ச போது, காண்டவ அக்னி தேவனுக்காக வேண்டி காட்டை எரிச்ச போது இந்திரன் வந்து மழை பெய்து எரிக்கிறத தடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அக்னி தேவன் கொடுத்த வில் அப்படிங்கிறது நாம சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லையா. முன் வகுப்புல நீங்க மறுபடி கேட்டுக்குங்க. அடுத்தது அர்ஜுனன், இது உங்க பகவத்கீதை டாபிக். ஒரு அத்தியாயம் முழுக்க புலம்பிட்டு பிள்ளை அம்மையும் கீழே போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டான். அப்படி உட்கார்ந்த அர்ஜுனனை ஏதோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டது மாதிரி என்னென்னமோ சொல்லி, என்னென்னமோ பகவத்கீதையை சொல்லி அவனை உசுப்பேத்தி திருப்பி எழும்பி நின்று சண்டை போட வச்சுட்டானே கிருஷ்ணன். அந்த சம்பவத்துல திருதராஷ்டிரன் இதையும் குறிப்பிடுறாரு. விஸ்வரூப தர்சன யோகம் 11வது அத்தியாயம். அவன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் சொன்னான் அப்படிங்கறத நான் கேட்ட போது எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை. ஏன்னா அர்ஜுனன் வில்லை அப்படின்னு கீழே போட்டா வெற்றி கிடைச்சிருக்கும். அவனைத்தான் இவரு உசுப்பேத்தி சட்டை போட வச்சுட்டாரு பழையபடி. அதனால வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு போயிட்டது. அதே மாதிரி சத்ருக்களை அழிக்கக்கூடிய பீஷ்மர், எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய பீஷ்மர் 10,000 இன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் எதிர படையில உள்ளவங்கள கொண்டுகிட்டு இருக்கிறார். ஆனா அவருடைய அந்த திறமையில, ஆர்ச்சரியில பாண்டவர்கள்ல ஒரு பையன் கூட சாவல்ல அப்படின்னா எனக்கு அப்பவே வெற்றி மேல நம்பிக்கை போயிட்டது. யாரையும் கொல்றாரு, அவருக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. ஆனா பஞ்ச பாண்டவர்கள ஒருத்தனை கூட அவரால் கொல்ல முடியல. எப்ப அதை கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிட்டுது அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றாரு. அப்புறம் தர்மத்துல ரொம்ப நிஷ்டை உள்ள பீஷ்மர். ஆக்சுவலா பீஷ்மரை பத்தி நம்ம பார்த்தோம்னா அவருடைய தர்ம நிஷ்டை தான் அவருடைய முக்கியமான குணாதிசயம். அதனாலதான் பிறகு பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்த பிறகு கிருஷ்ணர் யுதிஷ்டரன் எல்லாம் யுத்தம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் ஆன பிறகு கிருஷ்ணர் யுதிஷ்டரனை மெனக்கெட்டு கூட்டிட்டு போறார். பீஷ்மர்கிட்ட போய் பெரிய மகாத்மா, பெரிய என்சைக்ளோபீடியா, அவர்கிட்ட போய் எல்லா விஷயம் கேட்டுக்குவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். தர்மரே பெரிய என்சைக்ளோபீடியா, அந்த என்சைக்ளோபீடியா இன்னொரு என்சைக்ளோபீடியா போகுதுன்னா அந்த என்சைக்ளோபீடியா எவ்வளவு பெரிய என்சைக்ளோபீடியாவை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி போய் அவங்க பேசுனதுதான் சாந்தி பருவம்ங்கிற பேர்ல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய பெரிய பர்வம். நான் நினைக்கிறேன் பிள்ளை பாதி புராணம் பாத்தின்னு ஒரு இது
ஆரம்பிச்சு அந்த 12 நூல்கள்ல பெரிய புராணம்ங்கிறது 12வது நூல். இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய நூல். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு எல்லாம் வரலாற்று உணர்வே கிடையாது, பதிவு பண்ணலைன்னு. சேக்கிழார் 63 பேருடைய வரலாறையும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. பெரிய புராணம் அந்த புத்தகத்துக்கு பேர். அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சுமார் 4000 செய்யுள் நினைக்கிறேன் திருஞான சம்பந்தரை பத்தி. மீதிதான் 62 பேரை பத்தி. 63 பேர்ல திருஞான சம்பந்தரை பத்தி ஒரு 4000 சுமார். மீதி பாதியில 62 பேரை பத்தி பாடியிருக்காரு. அதனால பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் பிள்ளைய பத்தி பாதியா பாடியிருந்தாங்க. மிச்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி மகாபாரதத்திலையும் சாந்தி பருவம் ஒரு நல்ல மோட்ச பருவம், தர்ம பருவம், மோட்ச பருவம், இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் அதுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதெல்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு சகசரநாமம், சிவ சகசரநாமம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அந்த பருவத்துல தான் வருது. நாம அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டோம். நம்ம யுத்தத்தோடயே நம்ம கதையை முடிச்சிடுவோம். அப்புறம் பீஷ்மர், இந்த தர்மனிஷ்டரான இந்த பீஷ்மர் தன்னை கொல்றதுக்கு தானே வழி சொன்னாரு அப்படிங்கறத எப்ப கேள்விப்பட்டனோ, பாண்டவர்களும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு தாத்தாவை ரொம்ப சந்தோஷமா கொன்னாங்க அப்படிங்கிறது சரிதான், அவருதான் வழியை சொல்லிட்டாரு என்ன இப்படி கொல்லலான்னு. பேர பிள்ளைகளாவது தாத்தாவை போய் நம்ம எப்படி கொல்லியது, தாத்தா சொன்னது இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டாம்னு சொல்லி தெரிவிக்கலாமே. பஞ்சபாண்டவர் நல்ல ஆட்களும் கூட, அவங்க மோசமான ஆட்கள் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்ல ஆட்கள் கூட. சொல்ல போனா அப்படிதான் அவங்க நடப்பாங்க வழக்கமா. போருக்கு முன்ன முழுக்க முழுக்க அப்படிதான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களும் அவரு சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே போய் செய்துட்டாங்க. என்னன்னா பீஷ்மர் யுத்தத்துல இருக்கிற வரையிலும் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். அதனால போர் தொடங்குற அன்னைக்கே, என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா, போர் தொடங்குற அன்னைக்கே போறாங்க தாத்தா கிட்ட, ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. அவரும் நீங்க தான் ஜெயிப்பீங்க, தர்மம் தான் ஜெயிக்கும், அதனால உங்களுக்கு தான் ஜெயின்னு சொன்னாரு. உடனே தர்மர் சும்மா இருக்காம, யுதிஷ்டிரர் சும்மா இருக்காம, தாத்தா சும்மா வெறும் வாயில பட சுடாதீங்க, நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி ஜெயிக்க முடியும், அதனால முதல்ல உங்களை எப்படி கொல்லுதுன்னு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா. அதனால பீஷ்வர் சொன்னாரு, பேராண்டி அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும், நான் வரும்போது சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அப்புறம் ஒரு 3வது நாள் யுத்தமா என்னமோ ஞாபகம். இந்த பீஷ்மருக்கு அட்டூழியம் பொறுக்க முடியல. கிருஷ்ண அர்ஜுனனுக்கு கீதை சொன்னாரு, அதனால அர்ஜுனனுக்கு ரோஷன் எல்லாம் வந்ததெல்லாம் சரிதான். ஆனா அர்ஜுனன் சண்டை போட்டதுல கிருஷ்ணருக்கு திருப்தியே கிடையாது. இருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணருக்கு திருப்தியே கிடையாது. அவனுடைய பொட்டன்ஷியலுக்கு சண்டை போடல அப்படிங்கறதான் எப்பவுமே கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம். அதனால 3வது நாள் யுத்தத்துல பீஷ்மர் துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. கட்ட என்ன, பேட்ரியாட்டி என்ன, அக்னி என்ன, பிரம்மோஸ் என்னன்னு விட்டுக்கிட்டே இருக்காரு. அர்ஜுனன் ஒண்ணும் பண்ணல. பாண்டவர்கள் படையில ஒரு பெரும் பகுதியை ஒழிச்சு தள்ளிட்டார். ஏற்கனவே இங்க 7 அக்ஷோணி தான் இருக்கு, அதுலயே ஒரு பெரும்பகுதியை பீஷ்மர் ஒழிச்சு தள்ளிட்டார். உடனே கிருஷ்ணர் பார்த்தாரு, அர்ஜுனன் பார்த்து, சோப்பலாக்கி இருக்கிற கீதை சொல்லியும் ஒண்ணு விவரம் வரல, ஒண்ணு நம்பிக்கை காரியம் ஆகாது. கிருஷ்ணர் அதுக்கு முன்னுக்கு விரதம் எடுத்திருந்தாரு, நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், விரதமாவது மண்ணாவது, தர்மம் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தேரை விட்டு இறங்கி சக்கரத்தை எடுத்துட்டு போயிட்டார். பீஷ்மருக்கு சந்தோஷம். பொதுவா பெரியவங்க எப்பவுமே பகவான் கையில சாகிறதுக்கு விரும்புவாங்க. நீங்க கும்பகர்ணன் வாழ்க்கையில கூட அதை பார்க்கலாம். அண்ணன் சொல்றான், எனக்கா வேண்டி போய் சண்டை போடு அப்படின்னு. அப்ப கும்பகர்ணன் ராவணனுக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்லி பார்த்தான், கேட்கிற மாதிரி தெரியல. நாய் வார நிமித்த முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவன் சொல்றான், இற்றை நாள் முதல் யான் செய்த குற்றமும் உடையனின் பொருத்தி. ஏன்னா இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாத ஏதோ தப்பு ஏதோ மன்னிச்சுக்கண்ணா. அற்றதால் முகத்தினில் விழித்தல், வா மூஞ்சில இனி முழிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆரிய பெற்றனன் விடை. அதனால ஆரியனே ராவணன் ஆரியனார். சில அறவேக்காடு சொல்லிட்டு தெரியும் ராவணன் ஆரிய பெற்றனன் விடை என பெயர்ந்து போயினார். அதனால உன்னை போயிட்டு வாரேன்னு சொல்லல, போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் கும்பகர்ணன். இதே மாதிரி மாரீச்சன் கதையும் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ராவணன் போய் அவனை சொல்றான், இப்படி ராமரை ஏமாத்தணும் வா அப்படின்னு. அவன் வரமாட்டேன்னு சொல்றான். நல்லா சொல்லி பாக்குறான்,
ராவணன் கடைசியில என்ன மரியாதைக்கு வா இல்ல கொண்டு போடுவேன் அப்படின்னா. இத கேட்ட உடனே மாரீசனுக்கு பெரிய மனமாற்றம். இந்த பாவி கையால செத்து நரகத்துக்கு போறதை விட நான் அந்த கடவுள் கையால செத்து சொர்க்கத்துக்கு போய்க்கிடுவேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டான். அப்படித்தான் தங்க மாநாட்டு வர்றதுக்கு அவன் சம்மதிச்சது. மற்றபடி அவன் மனசார வரல. கும்பகர்ணனும் மனசார சண்டைக்கு போகல. ராமர் கையால சாப்பிடுறோங்கிற குஷி, சாக போகிறோங்கிற குஷியில, முக்திக்கு போயிடுவோங்கிற குஷியில தான் அவனும் வந்தான். அது மாதிரி வாலியுடைய விஷயத்திலையும் தாரா தடுக்கிறாங்க. மனைவி சொன்ன மனைவி ஒரு மந்திரின்னு, பெண் புத்தி பின் புத்தி, பெரிய அறிவாளி. அவ தடுக்கிறா. உங்க தம்பி உங்க பேரை கேட்டாலே வயத்த கலைக்கணும், அவனுக்கு கண்ணு முன்னாடியே தெரியாம உலகம் முழுக்க சுத்திட்டு இருந்தான். இப்ப திடீர்னு வந்து உங்களை சண்டைக்கு கூடுறான். இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனால நீங்க சண்டைக்கு போகாதீங்க. நான் வேற கேள்விப்பட்டேன், இப்படி தசரத ராஜாவுக்கு ஒரு மூத்த பையன் உண்டான், ரொம்ப நல்ல பையனா. அவன் வந்து அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாரு, இவன்ட்ட கூட சொல்லல, அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அம்மா சொன்னாங்களாம். அதை கேட்டுக்கிட்டே அவர் அடுத்த நாள் சக்கரவர்த்தி ஆகணும் விட்டுட்டு வந்துட்டானா. அப்படிப்பட்ட தங்கமான ஒரு பையன் வந்திருக்கானா, பெரிய வீரனா. ஏற்கனவே மாரீசன் சுபாகு எல்லாம் சாத்தாடகை எல்லாம் கொண்டிருக்கான். அவன் சாமானிய ஆள் இல்ல. அதனால அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த பக்கம் தான் எங்கேயோ அவன் பொண்டாட்டியை தேடி நடமாடுறாங்கன்னு நம்ம ஒருத்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க தம்பி அவங்க கூட கூட்டி சேர்த்திருப்பான் பாத்துக்குங்க. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு தைரியம். இல்லாட்ட எப்படி உங்க தம்பி உங்ககிட்ட சண்டைக்கு வருவான், போகாதீங்க அப்படி. அப்போ பாலி பதிலுக்கு சொல்றான், தனக்க நாடே தனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்த பையன் அந்த ராமன். அவன் தர்மம்னா அப்படியே அந்த அர்த்தம். அவன் ஏன் தம்பிக்காக வேண்டி ஒருவேளை வரதான் என்ன பண்ணிருப்பான், என்கிட்ட வந்து ஆளை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தணும்பா, பேச்சுவார்த்தை நடத்தணும் எல்லாம் சொல்லி எல்லாம் முறைப்படி பண்ணிருப்பான். அந்த தர்மம் எல்லாம், அந்த தர்மவானான அந்த ராமன் வந்து எப்படி என் தம்பி கூட கூட்டி சேர்ந்து என்ன கொல்லதுக்கு வருவான்? அதெல்லாம் நடக்கவே சாத்தியமே இல்லை. நீ சும்மா பைத்தியக்கார ராம தர்மம்னா தர்மம், அப்படி 24 கேரட் தர்மம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தாரை கிட்ட இவரு பதிலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா அந்த கான்டெக்ட்ல வாலி சொல்றான், ஒருவேளை ராமனே வந்தா கூட என்ன, அவன் கையால செத்தாலும் நல்லது தானே, அவ்வளவு பெரிய வீரன் பையால செத்த பெரிய நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். இது ராமாயணமா, கம்ப ராமாயணமா, வால்மீகி ராமாயணம் எல்லாம் பார்க்கணும். என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சொல்றேன். இருக்குதான் நீங்க உறுதிப்படுத்திக்கிங்க, இல்லைன்னா எழுதி சேர்த்துக்குங்க. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், பீஷ்மர் கிருஷ்ணர் இது கொல்ல வராருந்த உடனே சந்தோஷமா சாகிறதுக்கு தயாராகிறாரு. அப்புறம் இந்த அர்ஜுனன் இருக்காரு, போய் கைய காலை பிடிச்சி, கிருஷ்ணா கிருஷ்ணா நீ வந்து விரதம் எடுத்திருக்க, எங்க தாத்தா விரதம் எடுத்துட்டு எவ்வளவு கரெக்டா கடைபிடிச்சிட்டு இருக்காரு, நீ அவரை விரதத்துக்கு உடச்சுக்கிட்டு போய் கொல்ல போலாமா, அதனால வந்துரு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத உபன்யாசர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இப்படி கூட சொல்லுவாங்க, பகவான் தன்னுடைய வாக்குறுதியை விட தன்னுடைய பக்தனுடைய வாக்குறுதியை காப்பாத்துறது முக்கியம் நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணாரு. ஏன்னா பீஷ்மர் சொல்லியிருந்தாரா துரியோதனன் கிட்ட, துரியோதனன் போய் தாத்தா கிட்ட நல்லா ஐஸ் வச்சான். ஐஸ் வச்ச போது பீஷ்மர் அவனை சமாதானப்படுத்துன்னு சொன்னாரு, டேய் கிருஷ்ணர் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டான்னு விரதம் எடுத்திருக்காரு அப்படித்தானே, பாரு நாம் போடுற சண்டையில அவர் ஆயுதம் எடுக்காரா இல்லையா பாரு அப்படின்னு பீஷ்மர் துரியோதனன் கிட்ட சவால் விட்டு இருந்தாரு. அத மாதிரி 3வது நாள் யுத்தம், என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா இருந்த 6வது நாள் யுத்தம், 9வது நாள் யுத்தம், 3 தடவை இப்படி கிருஷ்ணர் சக்கரத்தை ஏந்திட்டு போவாரு, அர்ஜுனன் கையை காலை பிடிச்சு கூட்டிட்டு வருவான். அப்படியே நடந்தது. அப்புறம் 9வது நாள் ராத்திரி யுதிஷ்டர் பார்த்தாரு, இவன் தம்பியா பிள்ளை நம்மள மாதிரியே இருக்கிறான், ஒண்ணும் வேலைக்காகாது, பீமனா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி ஜோலியை முடிச்சிருப்பான், இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதை நம்ம தாத்தாட்டே போவோம்னு சொல்லிக்கிட்டு மறுபடி தாத்தாட்ட போய், தாத்தா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து கேட்கேன், நீங்க வந்து அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி சொல்றீங்க, எப்பதான் பாக்குறது, எப்படி உங்களை கொல்றதுன்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு போய் கேட்ட உடனே துரோணர் இப்படி சிகண்டின்னு ஒருத்தன் முன் பிறவியில அம்பாவா இருந்தவன், அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பத்தி, அதனால அவன் பாருங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய விஷயங்கள் பின்னாடி எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்னு பாருங்க. கூனி விஷயத்துல ராமாயணத்துல கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இதிகாச புராணங்கள்ல இருந்து நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். நாம தெரிஞ்சு பண்ணியிருக்க வேண்டாம், தெரியாம கூட நாம பேசின ஒரு வார்த்தையோ நம்ம செய்த ஒரு செயலோ யாருக்கையோ மனசை புண்படுத்த, அந்த ஆள் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ செய்து கடைசியில நமக்கே வினையா வந்து முடியும். இது நான் நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும் என்னால. இதுல ஒரு சம்பவம் இது, பீஷ்மர் வந்து அவர் எந்த கெட்ட எண்ணத்தோட எதுவும் பண்ணல, ஆனா அந்த அம்பா இப்படி
சிவபெருமான் கிட்ட போய் வரம் கேட்டாங்க. முருகன் கிட்ட முதல்ல வரம் கேட்டாங்க. அவர் ஒரு மாலை கொடுத்தாரு. அந்த மாலைய யாரும் நம்ப தயாரா இல்ல. நம்பி என்கிட்ட சண்டைக்கு வர தயாரா இல்ல. அதுக்கு பிறகு அவர் சிவபெருமான்ட்ட வரம் வாங்கி, அவர் இந்த ஜென்மத்துல உனக்கு முடியாது, அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம்னு சொல்லி சிகண்டிங்கிற பெண்ணா பிறக்க வச்சாரு. பாருங்க, ராமர் கூட குரு சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு தாடகைய பெண்ணா இருந்தாலும் கொண்டுட்டாரு. ஆனா பீஷ்மர் பெண்ணா பிறந்ததுனால என்ன பொறுத்த வரைக்கும் பெண்ணாதான் கணக்கு. நான் அவனை எதிர்த்து சண்டை போட மாட்டேன். நீ என்ன பண்ணலாம், அவனை முன்ன நிறுத்தி நீ பின்னாடி இருந்து அம்பு விடு. அவன் முன்னாடி இருக்கும்போது நான் விடக்கூடியப்போ அவன் மேல பட்டுரும். ஒரு பெண் மேல என்னுடைய ஒரு பானம் விடுறது எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நான் அதனால அம்பு விட மாட்டேன். நீ வந்து இஷ்டத்துக்கு அம்பு விட்டுக்கோ, முடிஞ்சு போச்சு, ஈஸி அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிட்டார். அத மாதிரி அடுத்த நாள் பண்ணி பீஷ்மரை அம்பு படுக்கையில கிடத்திட்டாங்க. மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.